சென்னை கோயம்பேட்டில் நிகழ்ந்த இளம்பெண் கொலை வழக்கு மற்றும் அது தொடர்பான தற்போதைய முக்கிய தகவல்கள் இதோ. விழுப்புரம் மாவட்டம் அணிச்சங்குப்பம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்த யான்சி வயது 18 என்ற இளம்பெண் அண்மையில் +2 படித்து முடித்துவிட்டு மேல் படிப்பிற்காக தயாராகி வந்தார். கடந்த மே 19 அன்று சென்னைக்கு வந்தவர் தனது தோழிகளுடன் மே 30 சனிக்கிழமை இரவு கோயம்பேட்டில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலின் தனியார் பாருக்கு சென்றுள்ளார். பாருக்குள் நடனமாடிக்கொண்டிருந்த போது யான்சியின் தோழிகளுக்கும் அங்கு வந்திருந்த மற்றொரு இளைஞர்கள் குழுவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றவே பவுன்சர்கள் தலையிட்டு இரு தரப்பினரையும் பாருக்கு வெளியே அனுப்பினர். ஹோட்டலுக்கு வெளியேயும் இரு தரப்புக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து யான்சி மற்றும் அவரது தோழிகள் இருசக்கர வாகனங்களில் திருமங்கலம் நோக்கி புறப்பட்டனர். ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் குழு தங்களது காரில் இவர்களை துரத்தி சென்றுள்ளது. துரத்தலின் போது யான்சி தரப்பிலிருந்து காரின் மீது கல் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் யான்சி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது காரை வேகமாக மோதியுள்ளார். காரின் பலத்த மோதலால் தூக்கி வீசப்பட்ட யான்சி தலையில் காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோயம்பேடு மற்றும் CMPT காவல்துறையினர் முதலில் இதை சாலை விபத்து என வழக்கு பதிவு செய்தாலும் சம்பவ இடத்திலிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த பின் திட்டமிட்ட கொலை வழக்காக மாற்றினர். சட்டவிரோதமாக நள்ளிரவை தாண்டியும் பார் இயங்கியதாலும் 17 வயதுடைய சிறுமிகளுக்கு மது விநியோகம் செய்யப்பட்டதாலும் விதிமுறைகளை மீறிய அந்த குறிப்பிட்ட தனியார் பாருக்கு காவல்துறையினர் உடனடியாக சீல் வைத்துள்ளனர். CCTV காட்சிகள் மற்றும் கார் எண்ணை வைத்து புதுச்சேரி மற்றும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தலைமறைவாக இருந்த கார் ஓட்டுநர் சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், ஜாசுவா உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் இதுவரை கைது செய்துள்ளனர். குற்றவாளிகள் பயன்படுத்திய காரில் திமுக கட்சியின் கொடி இருந்ததாக கூறப்படும் நிலையில் கைதானவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது.